Whirlpool Jetcrisp convection microwave oven. இதோட ப்ராடக்ட் ரிவ்யூ ஆல்ரெடி என்னோட சேனல்ல பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஆடியோ இஷ்யூஸ் இருக்கும். அது என்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வீடியோ. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸோட விஷனால அகெயின் எல்லா மோடோட கம்ப்ளீட் டெமோவும் வித் ரெசிபிஸோட இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இந்த ஓவன்ல ஏகப்பட்ட ரெசிபிஸ் பண்ணலாங்க. ரீஹீட்டிங்லேருந்து பேக்கிங், கிரில், டீஃப்ராஸ்ட்னு எல்லா குக்கிங் ஆப்ஷன்ஸும் நாம இந்த ஓவன்ல பண்ணிக்கலாம். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்கு போகலாம். வெல்கம் பேக் டு நிக்கிஸ் கேசல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மைக்ரோவேவ் ஆப்ஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ண உடனே இது டிஃபால்ட்டாக மைக்ரோவேவ்ல தான் செலக்ட் ஆகும். மைக்ரோவேவை நாம கிளாஸ், போர்சலன், மைக்ரோவேவ் ஃப்ரெண்ட்லி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் போல யூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம் ட்ரே, எனி ஸ்டீல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மைக்ரோவேவ் மோட்ல யூஸ் பண்ணாதீங்க. இந்த மோட்ல எக் பாயில் பண்றதுலேருந்து வெஜிடபிள்ஸ், ரைஸ், இட்லிஸ் போல எது வேணாலும் குக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சிம்பிளா 3 ஈஸி ஸ்நாக்ஸ் எப்படி இந்த மைக்ரோவேவ் மோட்ல பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாம ஆல்மண்ட்ஸை எப்படி வந்து மைக்ரோவேவ்ல ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு 10 to 15 பாதாம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கீ, பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி ஒரு 13 செகண்ட்ஸ் வந்து மைக்ரோவேவ் மோட்ல குக் பண்ணிக்கிறேன். செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வெளியே எடுத்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அகெயின் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து குக் பண்ண போறேன். இப்போ ஒரு நிமிஷத்துல பெப்பர் ஃப்ரைடு கிறிஸ்பியான பாதாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது போலவே நாம கேஷ்யூஸ், பிஸ்தாஸ்னு எல்லா நட்ஸும் ஜஸ்ட் 1 மினிட்ல நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லோட்டஸ் சீட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணலாம். நார்மலாக பேனில் ஃப்ரை பண்ணனா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும் இந்த லோட்டஸ் சீட்ஸை. இதில் ஜஸ்ட் 1 மினிட்ல பண்ணிடலாம். கொஞ்சமாக லோட்டஸ் சீட்ஸ் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கீ, சில்லி பவுடர் அண்ட் சால்ட் போட்டு சேம் 1 மினிட்க்கு வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுட்டு எகெயின் அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைசியான லோட்டஸ் சீட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து just a cup of coffee in 2 minutes. ஒரு கப் மில்க் மைக்ரோவேவ்ல குக் பண்றதுக்கு நியர்லி 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல நல்லா மில்க் பொங்க ஆரம்பிச்சிடும். காஃபி பவுடர் அண்ட் சுகர் போட்டு 2 ஸ்பைசியான ஸ்நாக்கோட காஃபியை ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல வந்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் மோட் வந்து டீஃப்ராஸ்ட். இது லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக போட்டதுனால இதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகிறேன். அடுத்து ஜெட் பெவரேஜ். சேம் டீஃப்ராஸ்ட் போல தான் நம்பர் 1 to 4 ஆப்ஷன் வர இருக்கும். இது லிக்விடோட டென்சிட்டியை பொறுத்து டிசைட் பண்ணணும். நம்பர் 1 வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கிற லிக்விட், தண்ணி போல. ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு என்ன டைம் ஆகுமோ அதை வந்து ஆல்ரெடி ப்ரீசெட்டாக டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி 3, 4லாம் பார்த்தீங்கன்னா சூப் மாதிரி கொஞ்சம் கெட்டியான லிக்விடை வந்து நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு. அடுத்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு வந்து ப்ரீஹீட்டிங் வந்து எப்படி வந்து பண்ணணும் இந்த மைக்ரோவேவ்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ப்ரீஹீட்டிங்னா ஒன்றுமே இல்லைங்க, நம்மளோட ஹீட்டிங் டெம்பரேச்சரை ரெசிபிஸ் குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓவனில் செட் பண்ணி வைக்கிறது தான். அப்போது என்ன டெம்பரேச்சர் நமக்கு வேணுமோ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு
டிஷ்ஷை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 மினிட்ஸோ இல்லை 5 மினிட்ஸோ வந்து அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் அது எண்டானதுக்கு அப்புறமா நீங்கள் ரெசிபியை பேக்கோ இல்லை வந்து கிரில்லோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது கிரில் மோட் வந்து பார்க்கலாம். யூஸ்வலாக சிக்கன் லெக்ஸை குக் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும். 4 லெக் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். லெக்ஸ் உள்ளெல்லாம் குக் ஆக ஈஸியாக இதை அங்கங்கே கத்தியால் நம்ம கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் லெக்ஸோ சீக்கிரமாக குக் ஆகும், அதே நேரம் மசாலாஸும் நல்லா உள்ளே வர போயிருக்கும். இப்போ மேரினேட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கர்ட், சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக ஜீரா பவுடர், அப்புறம் தேவைக்கேற்ற சால்ட், ஃபைனலாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4 to 6 hours வந்து மேரினேட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். Four to 6 hours அப்புறமா கிரில் மோடில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். கிரில் ட்ரேயில் சிக்கனை பிளேஸ் பண்ணி லைட்டாக மேலே வந்து ஆயில் கோட் பண்ணிவிட்டு ப்ரீஹீட்டான ஓவனில் இந்த சிக்கன் ட்ரேவை நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் 30 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை எடுத்துட்டு சிக்கனோட லெக்கை அடுத்த பக்கம் திருப்பி வச்சு மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் கோட் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் கிரில் பண்ண போகிறேன். இப்போ டேஸ்டியான ஸ்பைசி சிக்கன் லெக் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் லெக் குக் பண்ண மினிமமாக ஒரு 45 மினிட்ஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட் ஓவன் மோட். ஆல்ரெடி நாம் ஓவன் மோடில் கேக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு தூத்துக்குடி ஸ்பெஷல் மேக்ரூன் செய்யலாம். இதுக்கு நான் 3 எக் ஒயிட்டை மட்டும் எடுத்திருக்கேன். இதை நாம் நல்லா பீட் பண்ணணும். எவ்வளோ நேரம் பீட் பண்ணுறோமோ அப்போ தான் மக்ரூன்ஸ் வந்து நல்லா வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணி எகெயின் வந்து பீட்டரில் நல்லாவே பீட் பண்ணிக்கலாம். நாம் பவுலை கவுத்துனோம்னா அந்த எக் மிக்சர் வந்து கீழே விழக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம பீட் பண்ணிக்கணும். நான் இப்போ கொஞ்சமாக கேஷ்யூ எடுத்திருக்கேன். அதை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை அந்த மிக்சரில் ஆட் பண்ணி ரொம்ப டெக்ஸ்சரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாலித்தீன் கவருக்கு மூவ் பண்ணிவிட்டு கார்னரில் சின்னதாக கட் பண்ணி பட்டர் பேப்பர் போட்ட ட்ரேயில் சின்ன சின்னதாக கோன்ஸாக பண்ணிக்கலாம். ஓவனை நான் ஆல்ரெடி 175 டிகிரிக்கு 2 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். இந்த மக்ரூன்ஸ் ட்ரேவை வச்சு 30 to 45 மினிட்ஸ் சேம் 175 டிகிரிக்கு பேக் பண்ணினா கிறிஸ்பியான மக்ரூன்ஸ் ரெடி ஆகிடும். நான் இன்னைக்கு செட் பண்ணின டைமிங் எல்லாமே என்னோட குவான்டிட்டி அண்ட் வெசலை பொறுத்து தான் செட் பண்ணியிருக்கேன். குவான்டிட்டியை பொறுத்து தான் நம்ம எப்போவுமே டைமை வந்து வேரி பண்ணிக்கணும். இன்னைக்கு வேர்ல்பூல் ஜெட்கிரிஸ்ப் மைக்ரோவேவ் ஓவனில் ஒரு 3 to 4 ரெசிபிஸ் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் இமீடியட்டா நோட்டிஃபிகேஷன்ல வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.